வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பருப்பு கழுவிட்டு வேக வைக்கணும். இந்த பருப்பு கழுவு? ஆமாம், துவரம் பருப்பு கழுவணும் நல்லா. எத்தனை வாட்டி மம்மி கழுவுவீங்க? ஒரு 2-3 வாட்டி கழுவுவேன். எப்போவுமே கழுவிட்டு தான் போகிறோம். கழுவிட்டு தான் போகிறோம். நம்ம வெளியே வாங்குற பருப்புனா கழுவ வேண்டாம். இந்த பருப்பு கழுவிட்டு தான் போகிறோம். என்னென்ன குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கீங்க? முருங்கைக்காய். முருங்கைக்காய் இந்த பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அவங்க வீட்டை மரம் விழுந்துருக்கணும். நிறைய காய் இருக்கு. முருங்கை மரம் அடிக்கடி விழுந்துருமா மம்மி? தெரியல, காற்றுக்கு விழுந்துருச்சேன். மரமாக தான் உறுதியாக இருக்குது அந்த முருங்கை மரம். அது ஏன் தெரியல, அது கொஞ்சம் பொதுன்னு இருக்கும் முருங்கை மரம். பப்பாளி மரமாக அப்படி தானே மம்மி இருக்கும்? ஆமாம், பப்பாளி மரமாக இருக்கும். மற்ற மரங்கள் தான் கூட இருக்கும். நல்ல வேர் பிடிச்சிருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னைக்கு காலையில் ரவை எதுவும் மாதிரின்றவன். வேறு என்னன்றதுன்னு தெரியல. பாதாம் பிசின் ஊற வச்சேன். அது என்னமோ இப்படியே இருக்குடா. பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் பிசின் நேற்று ஊற வச்சேன். வெள்ளையாக பூவாக வரணும் மேலே. அது என்னமோ இப்படியே இருக்கு. இல்லை தண்ணி இனி கூட்டி போச்சான்னு தெரியல. அது எவ்வளோ அளவில் ஊற வைக்கணும்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லை. நான் முன்னாடிலாம் ஊற வச்சிருக்கேன். கார்த்திகை வீட்டில் இருக்கல, ஒரு பீஸ் போட்டோம்னா இம்பிட்டு வரும். இப்போ என்னன்னா இப்படி இருக்கு. அதுவும் தானே? அப்படிதான். அதுவும் இது அரிசி மாதிரி உபரியா வருமா? ஆமா, அரிசி மாதிரி இவ்வளோ வரும். ஒரு இத்துணூண்டு போட்டோம்னா அவ்வளோ வரும். ஓ, இது என்னமோ தெரியல, இந்த வாட்டி இப்படி வருது. அது பாதாம் பிசின் தானே நம்ம வாங்கினது? பாதாம் பிசின் தான் இருந்துச்சு. அது எப்படி ஊற வைக்கணும்னு தெரியல. அதுலேயே போட்டிருக்க மாட்டாங்களா? தெரியல, பார்த்தா தெரியும். ஆனால் இவங்க வச்சுருக்கிறதுல போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். செய்முறையெல்லாம் போடலாம். போடலை. அது எதுக்காக மம்மி சாப்பிட்றது? அது வயிறு குளிர்ச்சிக்கு. வயிறு பயங்கரமாக ஹீட் ஆகுது பாரு. ஆமாம், அதுக்காக. அப்போ நல்லெண்ணெய் தலையில் தைக்கிறது ஹீட்டுக்கு தானே? ஆமாம், ஹீட்டுக்கு தான். உடம்பு ஹீட் ஆகாமல் மெயின்டைன் பண்ணணும். ஆமாம், வயிறுலாம் ஹீட் ஆனால் சிரமம் இல்லை. அதுக்கோசரம் அந்த இது கொஞ்சோண்டு தண்ணியில் போடணும். எங்கடா குக்கர் மூடி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. சாதம் எப்படி வேகுதுன்னு தெரியல. 5:30 ஆயிடுச்சு. பயமாக இருக்கு. ஏன் இல்லைன்னா 5 மணிக்கே வச்சுருக்கோம். ஆமாம், 5 மணிக்கு போட்டுவேன். இப்போ பால்காரி ரொம்ப லேட்டாக வர. விளக்கு ஏற்றுறோம்னா விளக்குல எண்ணெயே தீர்த்து போயிடுது. ஒரு இது ஊற்றுறது. அவள் வந்து பால் காய்ச்சி நெய்வேத்தியம் பண்ணுறது. ஒன்றுக்கு ஒன்று இப்போ இதுவாக இருக்கு. விசில் போடலை மம்மி? விசில் போடுறேன். அது என்ன பாதாமா? ஆமாம், பாதாம். பாதாமும் சாப்பிட்றீங்க, பிசினும் சாப்பிட்றீங்க. பாதாம் பிசின் இது வேற, அது வேற. பாதாம் பிசின் அது. இது பாதாம். பாதாம் பிசின்னா என்ன இதுலேருந்து தயாரிப்பீங்களா? இல்லை இல்லை, சரி. அது பாதாம் மரத்தில் வடிகிற இதுவும் இருக்கு. பாலா? பாலாக இருக்கும். இது அதோட காயா? காயம். பாதாம் மரம் நம்ம வீட்டில் வைக்க முடியாது. ஆமாம், அதே அந்த ஆச்சி வீட்டில் வச்சுருந்தாங்கல்ல, சோலை ஆச்சி வீட்டில் முகப்பில் இருந்துச்சு பாரு ஒரு மரம். பாதாம் காய் கிடக்கும். நம்ம உடைச்சி பார்ப்போம் பாரு. இந்த இது வந்து முள்ளுக்கு இருக்கும். ஒரு காய் மாரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கும் இது. ஓ, மேலே எப்படி கருப்பு கலரில் இருக்குமா? இந்த கலரில் இருக்கும் பருப்பு. இல்லை, வெளியே இருக்க காய். வெளியே இருக்க காய் கருப்பு கலரில் இருக்கும். அதுக்குள்ள கருப்புல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ இதுலேயும் தோல் உரிக்கிறீங்க. அப்போ இது 3வது கொட்டிங்க உரிக்கிறது. அது வந்து ஓடாட்டம் இருக்கும். ஓடு, அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கும் இந்த பாதாம் பருப்பு. ஓ, சேஃப்டியாக இருக்கும். சேஃப்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப இலையாக கொட்டும். வீட்டில் வளர்க்கலாம். ஆமாம், இலையாக கொட்டும் நிறைய.
அப்போ கூட்டி கிராமத்துலலாம் நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பாங்க பாதாம் மரம். பாக்கு மரம் வச்சிருக்காங்க. ஆமாம், சரி ரொம்ப கூட்ட முடியாது. அவங்க வீட்டில் அப்புறம் வெட்டிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் இருந்துச்சு, காய்ச்சிச்சு, ஒரு கொஞ்சம் காயெல்லாம் காய்ச்சிச்சு. அதனால அது வீட்டில் வச்சா சரி கொட்டிக்கிட்டே இருக்கு. சரி கொட்டிக்கிட்டே இருக்கும், கூட்டிக்கிட்டே இருக்கணும். அது சிரமம்ன்றதே வைக்கிற ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருந்தால் கஷ்டமா இருக்கும். ஆமாம், இப்போல்லாம் மேற்பார்க்குற அளவுக்கு யாருக்கும் டைம் இல்லை. உள்ளே வச்சுக்கவே டைம் இல்லை என்ன. ஆமாம், ஆனால் ரேட்டு மட்டும் இவ்வளோ விற்கிது மம்மி. அதே அது அதுக்குள்ள ஒரு முத்து தான் இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும் கொட்டை, இவ்வளோ பெருசாக இருக்கும், ஜாதிக்காய் மாரி. அதுக்குள்ள ஒரே ஒரு முத்து தான் இருக்கும், இந்த ஒரு முத்து. இது சத்துனால ரேட்டு கூடவா? ஆமாம், காய்ப்பு ரொம்ப காய்க்காது. இதெல்லாம் இதுவா தோட்டமாக போடுறவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வர்றது தான் இவங்க. முந்திரி பருப்பு மம்மி? முந்திரி பருப்பு தான், முந்திரி தோட்டம் தான் பார்க்குறோமே. ஆமாம் பார்க்குறோம். அது கொட்டையில இருந்து அது மேலே தான் வெளியே தான் இருக்கும், அது சுட்டு அதுக்குள்ளேருந்து எடுக்கிறா. ஆமாம், அதே இங்கே முந்திரி கொள்ளையே நிறைய இருக்கு அரிமளத்தில். அந்த போகிற வழியில் இருக்குன்னா. நீங்கள் முந்திரி கொள்ளையில் பறிச்சிருக்கீங்களா? நாங்கள் கேரளாவிலலாம் நிறைய இருக்கும் முந்திரி பழம். முந்திரி பழம், முந்திரி கொள்ளை எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் முந்திரி பருப்பும் இதே ரேட்டு தான் விற்கிது, ஒன்றும் குறைச்சி விற்கல. ஆமாம், முந்திரி பருப்பும் இதே ரேட்டு தான். இந்த புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் போகிற வழியில் கந்தர ஓட்டிக்கிட்டு பாக்கெட்டாக ஆமாம், அங்கனைக்குள்ளேயும் நிறைய முந்திரி தோப்பு இருக்கு. ஆமாம், அவங்க தொழிலே தான் பார்க்குறா ஒரு சிலர். முந்திரி விற்கிறது, சுட்டு விற்கிறது. அப்புறம் நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? நைட்டா ஹோட்டலில் பண்ணிடுவேன். கடாயை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடாய் தான் மிகப்பெரிய ஆயுதம். எனக்கு மூடே நல்லா என்னாச்சு என்னன்னு தெரியல. இந்த பாதாம் மிஷின் வந்து பார்த்தேன், அது சரியா இல்லை. நேற்று ஊற போட்டுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா சரியா இல்லை. அதனால மூட அவுட் ஆகிட்டேன். ஓ, மல்லிகை நம்ம பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே சட்டிக்கிட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. ஆமாம், முட்டைக்கோசு கிளம்பிக்கும். முட்டைக்கோசு கொஞ்சம் கேரட்டு போட்டிருக்கேன். மசாலாவா? ஆமாம். இந்த காய் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அது இல்லை, அது என்னது, இதில் வாழைக்காய் மாதிரியே மசாலா போடுறாள் ஒரு காய். வாழைக்காய் மாதிரி? கல்யாணக்கார வீட்டிலலாம் பிளாக்காய் இல்லை, இன்னொரு காய் வாழைக்காய் மாதிரியே இருக்குது. சேனக்கிழங்கா? கருணக்கிழங்க, சேனக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. அது சேனக்கிழங்கு பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஆனால் மசாலா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சேனக்கிழங்கு மசாலா யார் போடுற? இந்த கோயிலில் இதிலெல்லாம் கல்யாணக்கார வீட்டிலலாம் ஒரு நேரம் பொரியல் தானே போடுறாங்க. அது என்ன மம்மி, வெங்காயம் போட்டுருக்கு? வெங்காயம். ஆமாம், முட்டைக்கோசுக்கு வெங்காயம் வேணுமா? ஆமாம், வெங்காயம், பச்சை மிளகா. பச்சை மிளகா போடணும். வரமிளகா போட்டால் ரொம்ப உரைக்குது. நம்ம வந்து வரமிளகா, பச்சை மிளகா உரைக்காங்க. என் வீட்டில் உற்பத்தி பண்ணாதா? நம்ம வாங்கினதை வெளியில் வாங்கினதே உரைப்பு பயங்கரமாக இருக்கும். அப்போ நல்ல மிளகாயை வாங்கியிருக்கீங்க. ஓ, அப்படி தானே, வரப்பு கூட இருக்கும்.
மிளகா எப்படி பார்த்து வாங்கினா உரப்பு கூட இருக்கான்னு பார்த்தோம்னா. ஆமாம், மிளகாத்தூள் பர்பஸே தானே. ஆமாம், மிளகா தூள் நிறைய வேணும்னா அந்த குண்டு மிளகா வாங்கணும். அது வாங்கணும்னா தூள் நிறைய இருக்கும். மிளகா தூள் கரைக்கி அதுதான் வாங்குவாங்க முக்கால்வாசி. அது விலை கூட. நீல மிளகானா விலை கொஞ்சம் குறைச்சி தூள் கம்மியாக தான் இருக்கு. ஏன் இந்த குண்டா இருக்கனால தூள் கூட இருக்கும். அதுக்குள்ள விதை நிறைய இருக்கும். நிறைய பேர் சமைக்கல விதையை எடுத்துட்டு சமைக்கிறாங்க. அது சரியா? விதை எடுத்துட்டு சமைக்க மாட்டாங்களே. விதை எடுத்துட்டுலாம் சமைக்க மாட்டாங்க. எடுத்துட்டு சமைச்சா அது முடியாது, சமைக்க முடியாது. நிறைய விதை எப்படி எடுத்துட்டு சமைப்பார். ஒரு சிலர்லாம் அரைக்கிறதுக்கு சும்மா வாங்கின உடனே கொண்டு கொடுத்துட்றாங்க. ஆமாம், கவரை கூட தூக்கி நம்மளாம் அரைக்கிறதுக்கே அவ்வளோ சுத்தம் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா இருக்கும். நீங்கள் என்னென்ன அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சலிப்பேன் வேற. நிறைய பேர் மிளகாத்தூள்லாம் சலிக்க மாட்டாங்க. நான் சலிச்சிடுவேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சலிச்சிடுவேன். அதில் கசடு இருக்குங்களா? ஆமாம், அதில் இருந்து இது சலிச்சுட்டு உப்பு போட்டு பிணைஞ்சி கொண்டு வச்சுருவேன். கல்வி சாப்பிட்டு போட்டு வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு கிடாது. 6 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். வண்டு பிடிக்காது. வண்டு பிடிக்காம இருக்கிறதே அந்த உப்பு போட்டு பிணைஞ்சி வைக்கிறது. மளிகை சாமானே முக்கால்வாசி நிறைய ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் பர்பஸ் இருக்கு. ஆமாம், உடனே இன்க்ரீடியன்ட் செய்ய முடியாது. ஆமாம், அதுக்காக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாமே. மிக்சியில் இது ஒரு ஓட்டு விட்டுருங்க. தேங்காய் பீஸ் செய்யலாம். அப்புறம் அந்த அதுக்கு போடணும்னு முட்டைக்கோஸ் வெந்துக்கிட்டு இருக்கு காய். மூடி வைத்து வேக வைத்தால் சீக்கிரமாக வேகும் என்று நினைக்கிறேன். உங்கள் அம்மா உங்களுக்குன்னு சமையல்னு ஏதாவது கற்றுக் கொடுத்துருக்காங்களா? எனக்குலாம் எங்கள் அம்மாலாம் எதுவுமே இங்கே வா பக்கத்தில் வந்து இதை கற்றுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் சொன்னதில்லை. நீங்களாக கற்றுக்கிட்டது. பாதி வெந்தாலும் பரவாயில்ல, வேகாட்டி பரவாயில்ல, அவிச்சு போட்டு கடமையை முடிச்சுட்டாங்க, சமைச்சு முடிச்சுட்டேன். கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம செஞ்சுதான் நமக்கு நீச்சம். நீச்சல் தெரியாட்டியும் கண்ணுக்குள்ள தள்ளி விட்டாங்கன்னா நம்ம நீந்தி தானே ஆகணும். எப்படி உயிர் தப்பிக்கணும்னா அதில் தான் நீந்தி தான் ஆகணும். ஒரு சிலர் அதில் லேசி ஆயிடுறாங்க. இப்போ உண்ணாச்சிலாம் அதிலே லேசி ஆயிடுறாங்க. என்னால் சமைச்சு தர முடியாது, என்னால் இந்த டயத்துக்கெலாம் இது பண்ண முடியாது, என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. ஆனால் முக்கால்வாசி லேடிஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வாழைக்காயில் கண்டுபிடிச்ச மாதிரி முட்டைக்கோஸில் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்க முடியாதா? தெரியல. வாழைக்காயில் அந்த ரவுண்ட் ரவுண்டாக போடுறது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்லைன்னா முதல்ல எப்படின்னா மசாலாவாக போடுவீங்க, கனகனமாக கட்டையாக இருக்கிறீங்க. அப்புறம் பார்த்தா எப்படா சாப்பிட்றான்னு பார்த்தா வேறு மாதிரி கண்டுபிடிச்சி சாப்பிட்டுருக்கா. அது மாதிரி முட்டைக்கோஸ்லேயும் அன்னைக்கு நீங்கள் முட்டை உடச்சி வச்சுருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. ஆமாம், நம்ம முட்டைக்கோஸ் சீக்கிரம் தீஞ்சு போயிடும். திண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியா? ஏன் இதழ் மெல்லிசா இருக்குல்ல? மெல்லிசா இருக்குல்ல. ஆனால் அதுகளுமே மெல்லிசா இருக்குது தனியாக சொல்கிறான். சேர்ந்து இருக்கையில் முட்டைக்கோஸாக இருக்கையில் கனமாக தானே இருக்குது, வெயிட்டாக இருக்குது. ஆமாம், அக்னி பகவான் எப்பயும் நம்ம எப்போ அசந்து இருக்குமோ அந்த நேரம் அப்படியே பிடிச்சி எரிவார். அடுப்பு அமர்ந்துருச்சு போல. அப்படியா? இந்த அடுப்பு காத்தடிச்சா அமர்ந்து போயிடும்.
ஏன் லேட்டஸ்ட் அடுப்பா? இல்லை அது ஒரு மாதிரி. நான் என் வண்டிக்கு அப்படிதான் ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். நினச்சா போதும் அது மாதிரி அடுப்பு ஆஃப் உடனே அந்த அடுப்பை நீ அந்த அடுப்பு இல்லை இந்த அடுப்பு ஆஃப் ஆகணும். 2 அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு இதுவாகவே ஆஃப் ஆயிடுது. கிளியராகவே ஆஃப் ஆயிடுது. நான் வெந்துட்டேன், இப்போ என்ன பண்ணேன், ஆஃப் ஆயிடு. முட்டையை மட்டும் உடைச்சி ஊற்றி எடுத்து வந்துட்டேன். கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் வலிக்கணும் மம்மி, நூடுல்ஸ் எல்லாம் செய்ய மாட்டேங்க. நூடுல்ஸ் செய்யணும், எனக்கு தான் ஆசையாக இருக்கும்ல. எனக்கு கண்ணு எப்படி இருக்கு? பரவாயில்ல, அது நல்லா திறக்குறீங்களே. திறக்கிறது உனக்கு எப்படி இருக்கு கண்ணு? எனக்கும் பரவாயில்ல. அந்த டிராப்ஸ் ஊற்றணுன்னு பரவாயில்ல. பரவாயில்ல. வலிக்கணும் மேம். இன்னைக்கு எங்கேயும் கோயிங்? இன்னைக்கு வேணா ஜிஹெச்சுக்கு போய் அந்த இதை வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு நாட்டு மருந்து இருக்கும்னா டெய்லி இருக்கும் நாட்டு மருந்து. இருக்குமே. ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போய் திருவிழா சொல்லணுமா மாத்திரையும் தருவாங்க இங்கே. அந்த மாத்திரை வாங்கிட்டு வர விட்டா அல்சருக்கு கேட்கும். அவங்க கொடுக்குற மாத்திரையா? ஆமாம், திருவிழா சொல்லணும். நீங்கள் தான் அல்சருக்கு மாத்திரை வச்சிருக்கீங்களே. அந்த மாத்திரை போட்டால் கெடுதி உடம்புக்கு. நாட்டு மருந்து மாத்திரை. மாத்திரைனாவே கெடுதி தானே. இல்லை, நாட்டு மருந்து மாத்திரை அது. அதனால அதை வாங்கிட்டு ஒரு மனவத்தை ஆட்டோ எடுத்துட்டு போய் ஒரு 10 எத்தனை மணிக்கு போவ? 10:30 மணிக்கு. 10 மணிக்கு. 10 மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும். 11 மணிக்கு போனால் போயிடுவாங்க அவங்க. ஆனால் இருக்கும், ஜிஹெச் இருக்கும். ஜிஹெச் இருக்கு, நாட்டு மருந்துக்காரன் இருக்கான தெரியல. இவங்கெல்லாம் அங்கே தான் வாங்குமா சீக்கம்பட்டியெல்லாம். அதுக்கு அல்சர் இருக்காது. அல்சர் ரொம்ப கூட வந்துச்சுன்னா அந்த திருவிழா சூரணம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணியில் கலக்கி குடிச்சிருமா. அல்சர் ரொம்ப இருந்தா டெய்லி குடிக்காத இருக்கு எப்பயாவது. அதான் இன்னைக்கு ஜிஹெச்சுக்கு போயிட்டு ஒரு மனம் வந்து அங்கே முதல்ல நம்ம லேகியம் வாங்க. ஆமாம், லேகியம் நல்லா இருக்கும். கருப்பாக இருக்கும், நல்ல லேகியம். அது எதுக்கு மம்மி, சளிக்கு சாப்பிட்றதா? ஆமாம், சளிக்கு இல்லை இது. ஆமாம், சளிக்குத்தேன். நல்லா இருக்கும் அந்த லேகியம், சூப்பராக இருக்கும். உங்கள் அப்பச்சி வாங்கி வந்து சாப்பிடுவாங்க. இனிக்கும் நல்லா. அதை பார்த்து நம்மளும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம். அது கவரில் என்ன வச்சுருக்கீங்க? முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோ முருங்கைக்காய் வரும். எவ்வளோ முருங்கைக்காய் இது போட்டு சாம்பார் இருப்பேன். கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு கிடாது அப்படின்னா அதனால கட் பண்ணி அவங்க மரம் சாஞ்சு வச்சான். அதனால கொடுத்தாளா? அதே மாதிரி முருங்கை மரமே எல்லாமே பயன்படுத்தும் தரமில். வாழை மாதிரியே முருங்கைக்கீரை எதுக்கு பயன்படுது? இல்லை, அதான் முருங்கை மரம் பயன்படுதுன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம், அதுலேருந்து முருங்கைக்காயை எடுத்துக்கிறோம். அது மாதிரி முருங்கைப்பூ எதுக்கு பயன்படுத்துவாங்களா? முருங்கைப்பூ இந்த புள்ளை இல்லாத இதுவாக குழந்தை பிறக்காம இருக்கு பாரு, அவங்களுக்கெல்லாம் முருங்கைப்பூ இது சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பிறந்துடும். அவ்வளோ சத்து அதில். ஓ, அது உண்மையிலே சத்துன்னு சொல்கிறது சத்து தானே முருங்கைக்கீரை? ஆமாம், அப்படிதான் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன தருண் சுந்தர் மாசமா இருக்குல்ல, அதுக்கு பிளட்டே இல்லாமல் இருந்துச்சான். 9 பாயிண்ட் நம்ம தான் இருந்துச்சான். உடனே டாக்டர் இது மற்றவங்க அந்த வியூவர்ஸ் சொன்னாங்க, அக்கா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை டெய்லி சாப்பிடுங்கக்கா, உங்களுக்கு பிளட் அதுவே ஏறிடும் அப்படின்னு. அது மாதிரி டெய்லி அது வீட்டுக்காரருக்கு முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம். கொடுத்தா பிளட் ஏறி இன்க்ரீஸ் ஆகி 11-12 வந்துருச்சான். இது 11-12 வந்துருச்சான். ஓ, பரவாயில்ல. முருங்கைக்கீரை இல்லை பிளட் இதாகுமா, ஊறும். ஆமாம். அப்போ
அப்புறம் குழந்தை நல்ல விதமாக தான் பிறந்துச்சு, பொம்பளை பிள்ளை. அப்படியா? முதல்ல 2 பையன், இப்போ பொம்பளை பிள்ளை பிறந்து. 3வது பிள்ளைகளா? 3வது பிள்ளை. ஆமாம். ஆனால் இப்போ 2 இருந்தாலே போதுன்றாங்க. ஆனால் 3வது பொம்பளை பிள்ளைக்காக 3வது பெற்றிருக்கும் போல. இப்போல்லாம் மெயின் எல்லாரும் பணம் சம்பாதிக்கணுமே. ஆமாம். அந்த பிள்ளை பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு வீடியோ போடுது, அவ்வளவு. குட்டி பிள்ளையிலையா? ஆமாம், பச்சை பிள்ளை. அதில் இப்போ பிறந்திருக்கிறது பச்சை பிள்ளை, அதை வச்சுக்கிட்டு வீடியோ போடுது. ஆனால் நல்ல கெட்டிக்காரத்தனமாக இருக்குது, நல்ல பொறுப்பாக இருக்கு. என்ன மாதிரி வீடியோ போடுவாங்க? ஷார்ட்ஸும் போடுது, ஜோக்கு போடுது. ஷார்ட்ஸில் இந்த வடிவேலு ஜோக்கெல்லாம் அதோட பாஷையில் போடுது, நல்லா தான் இருக்கு. அப்புறம் வந்து வீடியோ இந்த மாதிரி பிரசவத்தும் போது என்னென்ன நடந்துச்சு, என்ன அங்கே ஜிஹெச்சில் என்னென்ன பண்ணுறாங்க. அதான் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்களே, ஜிஹெச்சில் என்ன போனால் கொல்ல போகிறாங்க, நான் அவங்கள பற்றிலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சின்ன. ஆனால் ஹெட்லைனை பார்த்துட்டு தான் யாருமே. 2வது நம்ம ஒன்றும் ஃபேமஸான இது கிடையாது. இப்போ சங்கீதா வினோத் இந்த அம்மாவை இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளாம் பேசுனா கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு சேனல் ஒன்று ரொம்ப ஃபேமஸ் ஆகலையே என்ன, அதனால நம்மளாம் எது பேசினாலும் அது விட அவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் யூடியூப் பார்க்கணும்னு நினைச்சா தானே மேமி? ஆமாம், முக்கால்வாசி பேர் எவ்வளோ பேர் சேனல் வச்சுருக்காங்க. அப்பா சேனல் என்னைக்கு அவ்வளோ பேர் வச்சுருக்காரு. சேனலை திறந்து விட்டதும் போதும் அவ்வளோ பேர் வச்சுருக்காரு. அவங்க ஓன் இன்ட்ரெஸ்டில் டெவலப் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுக்கிறாங்க. சும்மா நம்மளை விட மோசமாகலாம் சேனல் நடத்துகிறவங்க இருக்காரு. நம்மளே இதுவாக நடத்துகிறோம், ஒவ்வொருத்தருக்கு அதை விட மோசமாக நடத்துகிறோம். பருப்பு வந்துருச்சு கைஸ். இதில் இனிமேலுக்கு குழம்பு வைக்க வேண்டுமா? குழம்பு வைக்கணும். பருப்பு வந்துருச்சு. அது முருங்கைக்காய் அள்ளி போட வேண்டும். இன்னும் ஒரு விசில் விட்டால் கூட பருப்பு நல்லா இருக்கும். அடுத்ததான் இதுக்கு விடுவீங்கல்ல, காய்க்கு விடையில வெந்துடும். காய விட்டு குழம்பு வைக்கல. தருண் சுந்தர் நல்ல கெட்டிக்கார பிள்ளையா. இத்தனை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வீடியோ போடுது. ஆமாம், பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வீடியோ போடுது. வீட்டில் எந்த வசதியும் இல்லை, அது பாட்டுக்கு அதை எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு போடுது. நம்பிக்கையில் தான் போடுது. ஆனால் காசு மானிட்டேஷன் ஆயிடுச்சு. மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஓ, அது நல்ல டேலண்ட். கரும்பு குக்கரை க்ளோஸ் பண்ண வேண்டும். அதெல்லாம் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குங்கிற மாதிரி அது பண்ணும். எல்லாமே நம்ம கையில் தான். எல்லா விஷயமும் தெரியும், எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி. ஆமாம், அதே மாதிரி அது கிளியராகவும் இருக்குது. அது சொதப்பில் நல்ல பிள்ளையாக தான் இருக்கு. சொதப்பில் கிளியராக நல்லா தான் இருக்கு. மற்றவங்க மாதிரி ஓவர் ஆக்டும் பண்ணலை, கரெக்டாக அதே பண்ணுது. ஒரு சிலர் எனக்கு தெரியும் சொல்லி ஓவர் ஆக்ட் பண்ணி கீழே விழுந்துருவார் அவர். அந்த மாதிரி இல்லை, கரெக்டாக பண்ணுது. நல்ல பிரில்லியன்ட். அவர் அப்படி இல்லை, அது நல்ல பிரில்லியன்ட். அவர் ஒரு வேலைன்னா ஒரு வேலை மட்டும். அவர் பாத்திர வியாபாரம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் நாள் போட்டிருந்துச்சுன்னா, ஏன் மக்களே அவங்களுக்கு மட்டும்தான் ஆதரவு தருவீங்களா, எங்களுக்கு ஆதரவு தர மாட்டீங்களா? அப்படியே பேசி பேசியே 1 lakh சப்ஸ்கிரைப் வச்சிருக்கு. 1 lakh மேல வச்சிருக்கு. 1,56,000 இது வச்சிருக்கு சப்ஸ்கிரைபர். அது பரிதாபமா பேசி பேசியே நிறைய வாங்கிடுச்சு.
ஏன் மக்களே, இந்த விவசாயிங்க எங்களை மாதிரி கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்தா போட மாட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? ஒரு லைக் போட மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரு லைக் போடுங்க, ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். நல்ல சமத்து. அதில் வந்ததே இந்த முலாம் பூசினதே அதுக்கு 1 மில்லியன் பேர். ஆமாம் ஆமாம், அதில் தான் அதுக்கு மானிட்டேஷன் ஆனதே. மக்களே, நாங்கள் முலாம் பூசுறது ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? முலாம் பூசுறது அவ்வளோ கஷ்டம் மக்களே, கையெல்லாம் பொத்து போயிடும். ஆமாம் அப்படின்னு. ஆனால் ஒரு சிலர் உயிர் மாதிரி பார்க்குற வேலை வந்து ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா உயிர் போகிற மாதிரி, உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், அது என்ன பண்ணுறது, அது பொழப்பு தெரியுது அவங்களுக்கு. அது முலாம் பூசுறது விட்டு போச்சுன்னா கை பொத்து போயிடும் அப்படின்றாங்க. கையில் பட்டா அதெல்லாம் அவ்வளோ கனமான வேலை முலாம் பூசுறது. ஆனால் எல்லாத்துக்குமே மிஷின் வந்து. ஆனால் நம்ம அந்த பாத்திரத்தை தானே சமைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கிறதுக்கு தான் அந்த முலாம் பூசுறாங்க. இப்போ இருப்பு சட்டிலாம் ஒன்று வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு பாரு. ஆமாம், அதுக்கு தான் அது பூசுறாங்க. நம்ம அதுதான் சமைக்கிறான். நம்ம அது ஒன்றும் பண்ணாத, நமக்கு வைத்துக்குள்ளவி அது காஞ்சிரும் போல தெரியல. காஞ்சாலும் இந்த மாதிரி இருக்கிறது முலாம் பூசுறாங்க. இந்த பருத்தி இப்படி வெள்ளையா இருக்குல்ல, அதுக்கு தான் இது பூசுறாங்க. அதான் தொட்டாலாம் கையில் வரல. தொட்டா கையில் வரல. அதனால மம்மி அதுக்கு இன்னும் உடம்பு கண்டிஷன் பிரசவத்தும் போது பார்த்தீங்கன்னா பிளட்டே இல்லைன்ட்டாங்க. அந்த புள்ள தைரியமா இருந்துச்சு, பிளட்டு முருங்கீரை சாப்பிட்டுச்சு, பிளட்டு கொஞ்சம் உண்டானுச்சு. சுகப்பிரசவம் தான் இப்போ பிறந்ததும். அப்படியா? சுகப்பிரசவம்னா நம்மளே நிறைய முயற்சி பண்ணணும். அது வந்து வந்தோடனே வேலை பார்க்கலாம். ஆப்ரேஷன்லாம் பண்ணால் 6 மாதம் யாராவது இருக்கணும். அது ஆனால் ஒரு சிலரால் இது பண்ண முடியாது, ஒரு சிலர் பண்ணிடுவாங்க. இல்லை டாக்டர் இப்போ சுகப்பிரசவத்துக்கு அவங்களால ஒத்துழைக்க முடியல, அதனால சிசேரியன் பண்ணி விட்டாரா. அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இவ்வளோ தூரம் புள்ளை அதுகளை கஷ்டப்படுத்தி புள்ளை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வழியா கிழிச்சு புள்ளை எடுத்துடலாம் அப்படின்னு பண்றாங்க. அதுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும். ஒரு குழந்தை வெளியே எடுக்கணும். நமக்கு ஆப்ரேஷன் பண்ணா நமக்கு கஷ்டம். அடுத்த பிள்ளையும் ஆப்ரேஷன் பண்ணணும், அடுத்த பிள்ளையும் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படியா? ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் எத்தனை நாளில் கிளியர் ஆகிடும்? நம்ம நார்மலுக்கு வரலாம். நார்மலுக்கு வர்றது ஒரு 10-12 நாளில் வந்துடலாம். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் சேஃப்டாக தான் இருக்கணும். கிரைண்டருக்குள்ள வெயிலாம் தூக்கக்கூடாது, சேஃப்டியாக தான் இருக்கணும். இதே சுகப்பிரசவம்னா சும்மா ஒரு வாரத்தில் எல்லா வேலையும் பார்த்துடலாம். அதே நேச்சுரலா? ஆமாம், சுகப்பிரசவம் நேச்சுரல். அது தருண் சுந்தர் அதுல எல்லாம் நல்ல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. கடைசி எப்படியும் தைரியமா மனசு தைரியமாக்கிட்டு பாக்குறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு அம்மா இல்லை, அக்கா தான் இருந்துச்சு. புள்ள பிறந்த உடனே வந்துச்சு அக்கா. இத்தனை பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டோம் பட்டுனுச்சு மம்மி. சின்ன பிள்ளைய 2 பிள்ளைகளையும் 2 பிள்ளை சின்ன பிள்ளைய பாவம் யோசிச்சு பாருங்க. ஆமா, பொம்பளை சாமர்த்தியமா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் லேடிஸ். அது ஆஸ்பத்திரியிலே வச்சுக்கிட்டே தான் பிள்ளை, பயங்களை வச்சுக்கிட்டே தான் பிள்ளை பெற்றுக்குச்சு. அவங்க அங்கிட்டு விடுவாங்க இங்கிட்டு விடுவாங்க, அவங்கள பார்க்கணும். அவங்க சுட்டி போயிடுது. ஏன்னா அதெல்லாம் பயங்கர டேலண்ட் அந்த பிள்ளைலாம். இப்பவும் வீட்டுல சமைச்சு விட்டு உட்காந்து வீடியோ போடுது, பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு. அது என் கஷ்டம் தானே. ஆமா, நம்மள இந்த பிள்ளைக்கு குளியாட்டணும், பிள்ளைக்கு பார்க்கணும், அதை நோட்டணும், இதை நோட்டணும், அந்த 1008 வேலை இருக்கும் பச்சை பிள்ளை இருந்துச்சுன்னா. ஆமா, அந்த பிள்ளை டேலண்ட் தான். ஒருத்தர்கிட்ட ஒரு டேலண்ட் ஒத்துக்கணும்.
இப்போ என்ன உண்மையாச்சு பிசின்? பாதாம் பிசின். பாதாம் பிசின் ஜில்லுன்னு தான் இருக்குது குடிக்கிறதுக்கு. குழம்பு என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த சேமியா, அணில் சேமியா, அணிலே ஏதோ ஒன்று சேமியா, வறுத்த சேமியாவை போட்டு சேமியா பண்ணியிருக்கேன். அடுத்து சாதம், சுட சுட சாதம் மத்தியானத்துக்கு. இது உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டையெல்லாம் போட்டு பொரியல். இது வந்து முருங்கைக்காய் குழம்பு, பருப்பு போட்டு தான் வச்சேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில். தயிர் அந்த அங்கே தயிர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.